அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதில் முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது வெண்டைக்காய் சின்ன சின்ன வெட்டிக்கணும், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டிக்கணும், ஒரு 5 முட்டை, உப்பு, காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், ஆயில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆயில் ஊற்றுவோம். ஆயில் சூடாகட்டும். வெங்காயம் போடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்குவோம். 5 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குவோம். நல்லா வெந்து வர முட்டை பார்ப்போம். அவ்வளோ நல்லா வெந்துருச்சு. நான் வெண்டைக்காய் போடுறேன். வெண்டைக்காய் போட்டு நல்லா பரட்டணும். நல்லா பட்டு விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். மூடி வச்சு வந்து 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இடையில 2 ட்ரிப்பு தொடர்ந்து கிண்டி விட்டுருந்தேன். திரும்ப ஒரு கிண்டி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆச்சு. இடையில 2 ட்ரிப்பு தொடர்ந்து கிண்டி விட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மள ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலுக்கு ஆதரவு கொடுங்க.